ஈராக்கின் கதி மறந்துவிட்டதா? தற்கொலை பாதையில் ஈரான் அமெரிக்காவுக்கு சவால் விடுவதாக நினைச்சுக்கிட்டு ஈராக்கின் முன்னாள் அதிபர் சதாம் ஹுசைன் தங்கள் நாட்டின் வலிமையை பூதாகரமாக காட்டிய சம்பவம் இப்போ எல்லாருக்கும் தெரியும். ஈராக்கில் பேரழிவு ஆயுதங்கள் இல்லாத போது சதாம் ஹுசைன் சீன் போடுறார் அப்படிங்கிறதும் அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சதாம் ஹுசைனுடைய சவாலை மட்டுமே முதன்மைப்படுத்தி ஈராக்கில் பேரழிவு ஆயுதங்கள் இருப்பதாக சொல்லி ஈராக்கை தாக்கி அமெரிக்கா சின்னாபின்னமாக்கியது. 2000ஆவது ஆண்டில் தொடக்கத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு. சதாம் ஹுசைன் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி அவர் தூக்கிலிடப்பட்டார். இப்படி தேவையில்லாமல் சதாம் ஹுசைன் விடுத்த சவாலை பிடித்து கொண்டு நாகரீகத்தின் பிறப்பிடமாக திகழ்ந்த ஈராக் நாட்டை கபலீகரம் செய்தது அமெரிக்கா. இப்போது ஈரானும் சதாம் ஹுசைன் கையில் இறங்கியிருப்பது விபரீதமாகவே பார்க்கப்படுது. இஸ்ரேல் காசா போர் பெரும் பதற்றத்தை உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈரான் இஸ்ரேல் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல் மத்திய கிழக்கு ஆசியாவில் பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தியிருக்கு. ஈரான் இஸ்ரேல் இடையே கடந்த சில மாதங்களாகவே பதற்றம் அதிகரிச்சிருக்கு. முன்னதாக கடந்த ஏப்ரல் மாதம் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய ஈரானின் தூதரகத்தின் மீது நடந்த ஏவுகணை தாக்குதலில் சில முக்கிய ஈரான் தளபதிகள் கொல்லப்பட்டாங்க. இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்கலை. இருந்தாலும் இஸ்ரேல் தான் மக்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக சொல்லி ஈரானும் பதிலடி கொடுத்தாங்க. இப்படி 2 நாடுகளும் மாறி மாறி தாக்கிட்டாங்க. இந்த நிலையில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் அதுல்யா அலி கமீனியினுடைய ஆலோசகர் ஒருவர் இஸ்ரேலோட அதிகரித்து வரக்கூடிய பதற்றம் தொடர்பாகவும் அணு ஆயுத தாக்குதல் தொடர்பாகவும் கூறியுள்ள தகவல் தான் இப்போ பரபரப்பை கிளப்பியிருக்கு. அதாவது இஸ்ரேலால் தங்கள் நாட்டுக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னா யார் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற ஈரானின் அணு ஆயுத நிலைப்பாட்டை மாற்ற வேண்டி இருக்கும் அப்படின்னு நாட்டு உச்சபட்ச தலைவருடைய ஆலோசகர் கமல் கராச்சி சொல்லியிருக்காரு. அணுகுண்டை உருவாக்கும் திட்டம் எதுவும் இப்போது எங்ககிட்ட இல்லை. ஆனால் ஈரான் இருப்புக்கு ஒரு வேளை அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அணு ஆயுத விவகாரத்தில் எங்கள் நிலைப்பாட்டை மாற்றுவதை தவிர வேறு வழி இல்லை என்றும் கமல் கார்ச்சி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அணு ஆயுத மூலப்பொருளான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அதிக அளவில் ஈரான் இருப்பதாக வெளியான தகவல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக சர்வதேச அணுசக்தி ஏஜென்சியினுடைய ஆய்வுக்கு ஈரான் ஒத்துழைக்கல் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. இந்நிலையில் அணு ஆயுதம் பற்றி ஈரான் பேசுவது தற்கொலை செய்து கொள்ள முடிவாகவே இருக்கும். இப்போ கூட பாகிஸ்தான் கிட்ட அணுகுண்டு இருப்பதாக கூறி சிலர் மிரட்டுறாங்க. ஆனால் பாகிஸ்தான் வீசும் ஒரு அணுகுண்டால் ஒரு நகரம் அழியுமானால் பின்னர் பாகிஸ்தான் என்கிற நாடே வரைபடத்தில் இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்த நிலைமை. அதனால் பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய அணுகுண்டு அப்படிங்கிறது தற்கொலை படையினர் வைத்திருக்கும் சைனடு குப்பி போன்றது தான். இப்போது ஈரானுக்கும் இது பொருந்தும். அணுகுண்ட எந்த ஒரு நாடும் கையில் எடுத்தாலும் பிற உலக நாடுகளும் ஒன்று சேர்ந்து அந்த நாட்டை தாக்க தொடங்கும். பேச்சுவார்த்தை உடன்பாட்டை மதித்து நடத்தல் அப்படிங்கிற ராஜதந்திர ரீதியிலான வழிமுறைகளை கைவிட்டு எந்த நாடு வன்முறை கையில் எடுத்தாலும் அது பேரழிவுக்கு வழிவகுக்கும். ஈரான் இதை உணர்ந்து விவேகத்துடன் நடந்து கொள்வதே அந்த நாட்டிற்கு நல்லது. ஒருவேளை ஈரான் பாதிக்கப்பட்டால் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அதற்கு ஆதரவாக குரல்கள் எழக்கூடும். ஆனால் மொத்தத்தில் பாதிக்கப்படுறது ஈரான் தான். அதை எந்த நிலைக்கு ஆளாக்க வேண்டுமோ அந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டு தங்கள் இலக்கை நிறைவேற்றி கொள்ளும் மேலை நாடுகள் அப்படிங்கிறதான் கடந்த கால அனுபவம்.